ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேதுபதி, கருப்பு, நடேசன் எல்லாருமே அவங்களோட லாயரை போய் பார்க்குறாங்க. எப்படியாவது அப்பா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லாயர் வந்துட்டு அவங்க அப்பா அந்த டைம் எதுக்கு அங்கே போனாரு அப்படிங்கிற விஷயம் தெரியணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே அவர் போய் பேசும்போதே வந்து கேமரா ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கருப்பு சொல்றாரு, எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, அது வந்துட்டு சக்தி தானா இல்லை வேற யாருமா, ஏன்னா தலை இல்லைல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லாயர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் யாரையுமே ஈஸியா இவங்க தான் சொல்லிட்டு அடையாளம் காட்ட முடியாது. இப்போ சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிஎன்ஏ எடுத்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பையன் அனாதை பையன் இல்லையா, அவங்க யாரும் இல்லாதனால அந்த பையன் ரூம்ல வந்து யூஸ் பண்ண சீப்புல இருந்து அந்த முடியை எடுத்து அவங்க அந்த பாடி மேலே கடந்த முடி அதையும் ரெண்டையுமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சக்தி தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க உங்களுக்கு அந்த சந்தேகமெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு லாயர் சொல்றாரு. அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. நீங்க அந்த ஏரியாவில் போயிட்டு யாராவது பார்த்தாங்களா, ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க லாயரு. சரின்னு சொல்லிட்டு சேதுவும் அங்கே போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. யாருமே எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாரு. அங்கே போயிட்டு எதுவாக இருந்தாலும் பேசி இருந்திருக்கலாம், புள்ளதாச்சி பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொலைட்டாக தான் பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஈஸ்வரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு இதை வேற சொல்லி வேற பேசணுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே சேது வந்துடுறாரு. சேது வந்தோடனே ஈஸ்வரி வந்து ஏதோ செல்லப்பாண்டி வந்து என் பொண்ணை ஏன் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்ட மாதிரி திருச்சி சொல்லிடுறாங்க. அதாவது என் பொண்ணுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு எப்படி தெனாவட்டா இந்த செல்லப்பாண்டி வந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. டென்ஷனான சேது ஏற்கனவே டென்ஷன்ல இருந்தாரு. இப்போ இவங்க வேற இப்படி சொல்லவுமே செல்லப்பாண்டியை இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளிடுறாரு. இந்த வீட்டு பக்கம் இனிமே நீ வரவே கூடாது, போயா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிடுறாரு. அவரும் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே வீட்டில் வந்துட்டு நைட்டு உட்காந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி வர்றாங்க. இப்போ ரெண்டு பேருமே பேசாமல் இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ குவைட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வசந்தி வந்து இப்படி உங்கள் அப்பா உனக்காக பேசுறதுக்காக அங்கே போனாரு, மாப்பிள்ளை வெளியே போன்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டாராமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை யார் முதல்ல அங்கே போக சொன்னாங்க, நான் போக வேணாம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, நம்ம யார் காலையும் போய் விழுக தேவையில்லப்பா, நம்ம ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலை, சுயமரியாதையோட நம்ம வாழணும், நீங்கள் இனிமேல் அந்த பக்கம் போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி வந்துட்டு காலேஜில் அவங்க மேடம் கிட்ட கேட்குறாங்க. இப்படி சக்தியோட அவங்களோட ரிப்போர்ட் வேணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும்னு கேட்கும்போது அவங்க மேடம் வந்து யாருக்கு தெரியாமல் கொடுக்குறேன், பார்த்துட்டு வச்சிரு, யார்ட்டு இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி அதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது. டக்குன்னு ஃபோட்டோலாம் எடுத்துடுறாங்க. அப்படி அவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் அவங்களோட ஹையர் டீச்சர் வந்துட்டு பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வி ஃபோட்டோலாம் எடுத்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு அந்த எதிர்கட்சிக்காரங்களோட சப்போர்ட்டர் தான். அப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கருப்புக்கு அனுப்பிட்டு கருப்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவர் எடுத்து பேசுகிறாரு. அண்ணன், நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, இதெல்லாம் ஏதோ ஃபேக் மாதிரியே எனக்கு தோணுது, உண்மையாக கிடையாது, இது வேற யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, இது சக்தின்னு பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்குறாங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கருப்பு சொல்கிறாரு, நாங்கள் ஜெனி போய் பார்த்து பேசணும், ஆனால் அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான் அப்படின்னு சொல்லுது, எங்கள் அப்பாவும் ராஜாங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, நான் பேசி பார்க்குறேன், ஆனால் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இங்கே யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சைடுக்கு இங்கேருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் இந்த விஷயத்தை சேதுட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. சரிப்பா, நீ சொன்னேன்னு சொல்லலை, வேற ஒரு மூலியமா வந்துச்சுன்னு நான் சொல்லிக்கிறேன், நீயும் வந்துட்டு அந்த ஜெனி கிட்ட கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்றாங்க கருப்பு. சரி, நான் கொஞ்சம் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, அது வந்து சக்தி இல்லை அப்படின்னா அப்போ கொலை செய்யப்பட்டது யாரு, எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இவங்க சேதுவுக்கும் ப்ளஸ் ராஜாங்கத்துக்கும்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா, ஸோ ராஜாங்கத்தோட அரசியல் வாழ்க்கையெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க, அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஈஸ்வரியும் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் விட இது எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சா இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.